என்னடா இந்த வீடியோவில் போயிட்டு நம்ம வந்துட்டு கோஸ்ட்டை பற்றி பேசியிருக்கோம், அந்த கமெண்ட் எடுத்து போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா, இந்த இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எதுவுமே ஒரு டைம் கிடைக்கல. இது ஆக்சுவலாக இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு விதமான ஒரு நம்பிக்கை தான். இது வந்து ஒரு பாசிட்டிவ்னா அது ஒரு நெகட்டிவ். இது ரெண்டுத்தையும் போட்டு நம்ம குழப்பிக்க தேவையில்ல. ரெண்டுத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கடவுளுக்கும் நம்ம எவிடன்ஸ் இல்லை, அந்த நெகட்டிவிட்டிக்கும் நம்மள்ட்ட எவிடன்ஸ் இல்லை. ஸோ எதை நம்ம நம்புகிறோம், எதை நம்ம கையில் எடுக்கிறோங்கிறத பொறுத்து நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஹோப் இல்லாத போது வந்து கோயிலுக்கு போகும்போது ஒரு ஹோப் கிடைக்கிது. நாங்களாம் ஒரு காலத்தில் கடவுளே இல்லை அப்படி சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்த கேஸ் தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா கோயில்களாக போயிட்டு இருக்கிறோம். அது ஒரு விதமான ஒரு ஹோப்பு கொடுக்குது. கடவுள் நம்பி போனாலும் போகாட்டியும் அந்த இடத்துல இருக்கிறவங்களுடைய அந்த பாசிட்டிவிட்டி வந்துட்டு நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, மைண்டு ஃப்ரீயாக இருக்குது. மற்ற எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்காதுங்க. அதனால் கோயிலுக்கு போகிறது வந்துட்டு நல்லது. சும்மா போயிட்டு நம்பிக்கை இல்லைனாலும் சும்மா ஒரு விசிட்டை போட்டுவாங்க. நெகட்டிவிட்டியை பற்றி ஓவராக திங்க் பண்ண வேணாம். அதை பற்றி திங்க் பண்ணிட்டு இருந்தோம்னாலே நமக்கு வந்துட்டு ஒரு விதமான பயம்தான் வரும். அது தேவையில்ல நமக்கு. நம்ம பாசிட்டிவிட்டியை பற்றியே நம்ம பார்த்துட்டு போவோம். கோஸ்ட் இருக்கா இல்லையான்னு கேட்குற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லைங்க. அது அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்து இருக்குது. இப்போ இந்த இடத்துக்கு வந்தோன்னா எங்களுக்கு 2 ரோடு பிரிஞ்சுது. இது எந்த ரோட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு வழி சொன்னவங்க வந்துட்டு ஒரு மரத்துக்கு அடியில் வந்து வெறும் சரக்கு பாட்டில் கிடக்கும், அந்த இதுக்கு அந்த ரூட்டை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இது பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்ட்குள்ளே வருதுங்கிறதுனால, ஸ்டேட்குள்ளே வருதுங்கிறதுனால அவங்க சொல்கிற ரூட்டு கூட இந்த மாதிரி தான் இருக்குது. நாங்களும் பாண்டிச்சேரி காரைக்கால் தான். இருந்தாலும் அவங்க சொல்கிற ரூட்டே வந்து எங்களுக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருந்ததுங்க. ஸோ இந்த மரத்தடியில் தான் பாட்டில்லாம் கடந்தது. இந்த ரோட்டை அப்படியே சூஸ் பண்ணி நாங்கள் போட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் தூரம் உள்ளே போனோடனே வந்து ரோட்டில் வண்டி ஓட்ட முடியாத அளவுக்கு இருந்தது. ஒன்று ஆற்றுக்குள்ளே உள்ளணும், அப்படி இல்லைன்னா காட்டுக்கரை உள்ள போகணுங்கிற மாதிரி இருந்தது. சரி ரைட்டு நடந்தே போயிடும் அப்படி சொல்லிட்டு நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம். போகும்போது எந்த பயமும் இல்லைங்க. ஆனால் இந்த மரத்தை பார்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் ஜர்க்கானது. ஏன்னா ஒவ்வொரு வயல் தலைமாட்டிலையும் இந்த மாதிரி ஒரு ஐயா கோவில், ஒரு பெரிய மரம், இல்லைன்னா ஒரு பனை மரத்துக்கு கீழே ஒரு செங்கல் வச்சு இவங்களை ஐயா கோவில்னு சொல்லிட்டு கும்பிடுவாங்க. அங்கே இந்த மாதிரி உச்சி உரும்புற நேரத்தில் வந்து அங்கே போகக்கூடாது சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் தெரிஞ்ச செருப்பால் அடிப்பாங்க, இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி நாங்கள் அங்கே போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். சாமி வேண்டிட்டு திருநீரை பூசிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஒரு சின்ன குட்டை ஒன்று வந்ததுங்க. அதுக்கு வந்து இந்த வாய்க்கா போனது. இந்த வாய்க்கால வந்து ஜம்ப் பண்ணி அந்தாண்ட தாண்டி போனால் மட்டும்தான் சிவனை பார்க்க முடியும். ஜம்ப் பண்ணி அந்தாண்ட போய் பார்த்தோம்னா அந்த மாந்தோப்புக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னாங்க. கிட்ட போய் பார்த்தோம், ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் எட்டி பார்த்தோம், அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஆள், நம்ம ஆள் இருந்தார் உள்ள. எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாமல் தாங்க இருக்காரு உள்ள. அது எதுக்கு இந்த சிவலிங்கத்தை கொண்டாந்து வச்சுருக்காங்க, இதுக்கு பின்னாடி எதனா ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கா இல்லை என்னங்கிறது எங்களுக்கு டீட்டெயில் தெரியல. இந்த ஏரியாவில் கேட்கறதுக்கும் ஆள் இல்லைங்கிறதுனால எங்களுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது உள்ளே போகும்போது. ஏன்னா சிவலிங்கம் இருக்கிற சுற்றி வந்துட்டு பாம்பு இதெல்லாம் இருக்கும் அப்படிங்குவாங்க. அந்த ஏரியாவும் அதுக்கேற்ற மாதிரி இருந்ததுங்களா, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். எது நடந்தாலும் பரவாயில்ல, சிவனை பார்த்துப்பாரு அப்படி சொல்லிட்டு உள்ளே போய் தான் பார்த்தோம். செங்கல் செவுறுகள் இருந்ததுக்கான அடையாளமும் இல்லை, எதுவுமே இல்லைங்க. சிவன் லிங்கம் மட்டும் தனியாக ஒரு வய தலைமாட்டில் வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. கிட்ட போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிவலிங்கத்தோடைய அந்த மேல் பகுதியை சுற்றியும் வெறும் செங்கல் மட்டும் அடுக்கி வச்சுருந்தாங்க. அந்த தண்ணி ஊற்றுற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, அதுவே வந்து வெளியில் பார்க்க முடியல. சரி வேறு ஏதாவது கோபுரங்கள், வேறு ஏதாவது இந்த சுற்று வட்டாரத்தில் வேறு ஏதாவது கட்டிடங்கள் தென்படுமான்னு பார்த்தா அதுவுமே இல்லை. கிளியராக இருக்குது. வெறும் இந்த சிவலிங்கம் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. இது என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரு, இல்லை இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியல. இந்த இடத்துக்கு ஏன் இது வரணும், ஒருவேளை இங்கே இருந்தது அந்த எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிட்டு இவங்க வேறு ஏதாவது மாற்றிட்டாங்களா, இல்லை எதுவுமே எங்களுக்கு தெரியல. இது தெரிஞ்சவங்க யாராவது வந்து இந்த இடத்த போய் பார்த்துட்டு எங்களுக்கு வந்து சொல்லுங்கள். இந்த ஏரியாவுடைய லொக்கேஷன் வந்து நாங்கள் கீழே பின் பண்ணி கொடுக்குறோம், பாருங்கள். பார்த்துட்டு இதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுனா இருந்ததுன்னா சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்துட்டு இதை பற்றி இந்த லொக்கேஷன் போகிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் எங்களோட காண்டாக்ட் நம்பரும் கீழே மென்ஷன் பண்ணுறோம். எங்களை தைரியமாக கால் பண்ணி கேளுங்க, நாங்கள் வந்துட்டு உங்களை ஆன்சர் பண்ணுறோம், கொண்டு போய் காட்டுறோம் இந்த இடத்த. வெறுமனே இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் தாங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு பின்னாடி உள்ள மாதிரிலாம் தெரில, இப்போ ரீசெண்ட் பீரியடில் உள்ள மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல் லிங்க் வேணும் அப்படின்ட்டாக்கா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஃபுல் வீடியோ வந்துட்டு ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு ஷூட் பண்ணி நம்ம கொடுப்போம். இப்போதைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு இடத்த மட்டும் நாங்கள் லொக்கேட் பண்ணியிருக்கிறோம். இந்த லொக்கேட் பண்ண இடத்த வந்து பார்த்துட்டு ஜியாரிஃபிக்கலாக வந்து நீங்கள் எதனா ஸ்டடி பண்ண முடிஞ்சதுனாக்கா பண்ணிவிட்டு எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். ஏரியாவோட லிங்க்கு, லொக்கேஷன் இது எல்லாமே வந்துட்டு கீழே நாங்கள் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் அந்த வழியிலே திரும்ப வந்துட்டோங்க, கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை பாய்.